நீலகிரி மாவட்டத்தில் இயற்கைக்கு மாறான முறையில் புலிகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. புலிகளின் இறப்பிற்கு காரணம் என்ன, தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் முதுமலை, சத்தியமங்கலம், ஆனமலை, களக்காடு, முண்டந்துறை, மேகமலை ஆகிய புலிகள் காப்பகங்களில் 2018ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 264ஆக இருந்த புலிகளின் எண்ணிக்கை 2022இல் 306ஆக உயர்ந்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டில் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 40 நாட்களில் 10 உயிரிழந்தது தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த ஆண்டில் மட்டும் முதுமலைக்குட்பட்ட சீகூர் வனப்பகுதியில் 2 புலிக்குட்டிகள் தாயை பிரிந்த நிலையில் உயிரிழந்தன. இதேபோல் கூடலூர் பிதற்காடு வனப்பகுதியில் 9 வயது தாய்ப்புலியும் 1 வயது குட்டியும் விஷம் வைத்து கொல்லப்பட்டன. செலுக்காடை பகுதியில் சுருக்கு கம்பியால் 4 வயது புலி கொல்லப்பட்டது. மேற்கூறிய 2 சம்பவங்களிலும் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுருக்கு கம்பிகளை வனத்திலிருந்து அகற்றும் நிகழ்வுகளை நடத்தி அதில் மக்களையும் ஈடுபடுத்தி வன உயிரினங்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு வந்த வனத்துறை மீண்டும் அத்தகைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்கிறார் வன உயிரின ஆர்வலரான சாதிக். சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வனத்துறை மக்களை பயன்படுத்தி, என்ஜிஓஸை பயன்படுத்தி, மாணவர்கள் பயன்படுத்தி ஆன்டி ஸ்னார் டிரைவ்னு சொல்லி நடத்திட்டு இருப்பாங்க. ரெகுலராக நடக்கும். அது அந்த டைமில் இந்த ஸ்னாருங்களை இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி ஸ்னார் டிரைவ்ன்றதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. முதுமலை வனப்பகுதியில் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக புலிகளுக்குள் நடக்கும் மோதல்களும், வயது முதிர்வு, காயம் உள்ளிட்ட காரணங்களாலும் புதிய வாழ்விடங்களை தேடி ஊட்டி, கூடலூர் என புதிய இடங்களுக்கு வரும் புலிகள்தான் மனிதர்களால் விஷம் வைத்தும் வேட்டையாடப்பட்டும் கொல்லப்படுகின்றன. இதை தடுக்க வயநாடு வனத்துறை செய்வதைப் போல சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் வன உயிரின ஆர்வலர் மோகன்ராஜ். இந்தியாவிலேயே ரொம்ப நல்ல புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா வயநாட்டில் பண்ணுறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு டைகர் ஃபர்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்டை விட்டுறாங்க. செகண்ட் கான்ஃப்ளிக்டை கேமரா ட்ராப்பில் ஐடென்டிஃபை பண்ணி அந்த அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த டைகர் என்ன ப்ராப்ளம், அது ஏஜா, யங் ஒன்னா, என்ன செய்யணும்னு. தேர்டு கான்ஃப்ளிக்ட் வரும்போது அதை ட்ராப் வச்சு பிடிச்சிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. வெட்டினரியன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. கூடலூர் மற்றும் ஊட்டி வனப்பகுதிகளில் வேட்டை தடுப்பு முகாம்கள் அமைத்து 24 மணி நேரமும் கண்காணித்தல், வனவிலங்குகளை இறைச்சிக்காக கொலை செய்பவர்களுக்கு எளிதில் பிணை கிடைக்காத அளவிற்கு கடுமையான சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்தல், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பை போன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டைகர் அமைப்பு உருவாக்குதல், வனத்தை விட்டு வெளியேறும் புலிகளின் பராமரிப்பிற்காக தனி நிதி ஒதுக்குதல் ஆகியவற்றிற்கு அரசு முன்வர வேண்டும் என வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக நீலகிரி செய்தியாளர் மகேஸ்வரன் மற்றும் சுகன்யா.